சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டும் கலந்தத வாழ்க்கையா நம்ம சொல்றோம். விருப்பப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெறுப்பாக மாறுது. வெறுப்பா இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் விருப்பமாகவும் மாறுது. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நிரந்தரம் இல்லை. எந்த மனுஷனை விரும்புகிறோமோ அவன் கடைசி வரைக்கும் அவனை நாம் விரும்புறது இல்லை. எந்த மனுஷனை வெறுக்கிறோமோ அவனும் கடைசி வரைக்கும் வெறுக்கக்கூடியவனா இருக்கிறதும் இல்லை. உங்கள் வாழ்க்கை மாற்றணும் அப்படின்னாவே ஒரு சின்ன புரிதல் இருந்ததுனாவே போதும். ஒரே ஒரு புரிதல் என்ன தெரியுமா? எதுவும் நிலையானது இல்லை, எல்லாமே தற்காலிகமானது தான். உங்கள் விருப்பங்களும் தற்காலிகமானது தான், உங்களுடைய வெறுப்புகளும் தற்காலிகமானது தான். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் அப்படின்னு சொல்லவே முடியாது. 60 வயசு பெரியவருடைய உடல் குழந்தையில் எப்படி இருந்தது? அப்போது உடல் அளவில் கூட மாற்றங்கள் இருக்குது. 60 வயசில் ஒரு மனுஷன் 5 அடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வயசில் அந்த குழந்தையோட எடை கிராம் கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லை கிலோ கணக்கில் இருக்கும், சரி தெரியல, சாரி. அப்போது மாற்றம் அது ஒன்று தான் நிரந்தரமாக இருக்குது. மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம், வேறு எதுவுமே இல்லை. நம்ம வாழ்க்கையை இயற்கையில் இருந்து நிறைய கற்றுக்கலாம், நிறைய புரிதல்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதால துன்பங்களை ஏற்றுக்க முடியல, துன்பங்களை சகித்து கொள்ள முடியல. துன்பங்கள் வந்துருச்சுன்னா உலகத்திலேயே இந்த துன்பம் எனக்கானது தான், வேறு யாருக்கும் இந்த மாதிரி துன்பம் வருவது இல்லை அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறதால தான் பிரச்சனைகள் இன்னும் நமக்கு அதிகரிக்குது. ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதோட இடமே அதுதான். அப்போது இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, இதில் இருக்கக்கூடிய சில சூட்சம விதிகளை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் கூட ஒரு நண்பராக மாறி உங்களுக்கு தேவையான அத்தனை உதவியையும் அது செய்யும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ப்ராப்ளத்தை வச்சு தான் அவன் வாழ்க்கை உயருதா இல்லை தாழுதான்னு தெரிஞ்சுக்க முடியும். ப்ராப்ளத்தை எதிர்கொள்ளும் போது அவனுடைய சக்தி அதிகரிக்குது, அவனுடைய மனோதைரியம் அதிகரிக்குது, அவனுடைய அனுபவங்கள் அதிகரிக்குது. அவன் தீர்க்கணும்னு சொல்லி அத்தனை சக்தியையும் ஒன்றிணைக்கிறான். அதாவது அறிவுன்ற சக்தி, மனபலம் அப்படின்ற சக்தி, உடல் பலம் அப்படின்ற சக்தி, இது மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத, கேள்விப்பட்ட கேள்விப்படாத, அனுபவம் வாய்ந்த அனுபவம் இல்லாத சக்திகளும் ஒன்று திரட்டுது. ஒன்று திரட்டி அவனை அந்த போராட்டத்தை போராட செய்யுது, அதை ஜெயிக்க செய்யுது, வெற்றியை பெற செய்யுது. அவன் 10 மடங்கு 20 மடங்கு உயர்ந்த நிலையில் அவன் காணப்படுகிறான். அவன் உயர்ந்த நிலையில் காணப்படுகிறான். ஸோ போராட்ட களம் இப்படி தான் இருக்கணும். அதை பார்த்து பயப்படுறதால அவனுக்கு அங்கே சக்தி வரலை. என்ன வருது? சக்தி இல்லாத வேறொன்று அவனுக்கு வந்து சேருது. ஒரு சக்தி இல்லாத மனிதனாக அவன் மாறுவது இந்த பிரச்சனைகளை பார்த்தும் புரிதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதாலேயும் தான் அவன் அத்தனையையும் ஒரு மோசமான துன்பத்தை அவன் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படுது. ஸோ கட்டாயத்தின்படி வாழக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் எந்த இடத்துலையும் நஷ்டத்தை தான்
சாரி லாபத்தை சந்திக்கிறதே இல்லை. ஒரு வியாபாரத்தில் லாபம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த சக்தியை உபயோகிச்சே ஆகணும். அப்போ அந்த சக்தியை உபயோகிச்சாதான் அவன் தனிப்பட்ட முறையில் பல நன்மைகளை பெற முடியும். தனிப்பட்ட முறையில் அவன் நன்மைகளை பெற்றால் மட்டும்தான் அவன் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவனா, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனா மாறவும் முடியும். நமக்கே இங்கே ஆட்டம் காணுது. நாம் இன்னொருத்தங்களை பற்றி கான்ஃபிடென்ஸாக பேசுனா அது நமக்கே ஒரு கோமாளித்தனமாக இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க நம்ம நினைப்போம் எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு நாம் அனுபவித்த துன்பத்தை விட பாதி துன்பம் வந்தால் கூட இருக்கிற இடம் தெரியாமல் நாம் போய் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ வாழ்க்கையில் ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்டினா என்ன ஆகுமோ அதே போல தான் இங்கே நம்பிக்கை அற்றவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக பாவித்து அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை சொல்லும்போது தான் அவங்களுக்கு தைரியம் இருக்குது. தனக்கு வரும்பொழுது அவங்க தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஸோ வாழ்க்கையை வாழணும், அது இயல்பான நிலையில் இருக்கணும். அந்த வாழ்க்கையை வெல்லணும், கர்மாக்களை எதிர்கொள்ளணும், பயந்து நடுங்கி வாழக்கூடாது, யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. நீ சுதந்திரமானவன்னு உன் மனசில் பொறுமையாக நிதானமாக சொல்லி பழகு. சொல்லி பழக பழக என்ன நடக்கும்? வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை உங்களால் நிரப்ப முடியும். அந்த வெற்றிடத்தை நிரப்பும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் பலனளிக்கும். விதைச்ச விதை என்ன ஆகுது? கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பலனளிக்குது. தெருவில் வைக்கப்பட்ட ஒரு மரம் எத்தனையோ பேருக்கு நிழலை கொடுக்குது. அதே போல தான் நாம் என்ன நினைப்ப வைக்கிறோமோ அது நமக்கு பெரிய அளவில் பலன்களை இங்கே தருகின்றது. இதை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கையை வாழ்வது ஈஸி, வாழ்க்கையை வெல்வது எளிது. ஸோ மனதில் இருக்கக்கூடிய சுமைகளை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டா மைண்டு ஃப்ரீ ஆகிடும். ஸோ மைண்டை ஆஃப் பண்ணுங்க. அடிக்கடி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. மைண்டையும் பிரெயினையும் அப்பப்போ ஆஃப் பண்ணுங்க. எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணாவே மைண்டும் பிரெயினும் ஆஃப் ஆகிடும். தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மைண்ட் அளவில் செம்ம டயர்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் நினைங்க, உங்களுக்கு தேவையில்லாததை நினைக்கவே நினைக்காதீங்க. அடுத்தவனை மாற்ற முடியலன்னு நினைக்காதீங்க, அவன் மாறுவான்னு நம்புங்க. உங்கள் வேலையை பாருங்கள். அவனுக்குன்னு ஒரு பாடத்தை கடவுள் சொல்லி கொடுப்பார். அந்த பக்கம் வரல, இன்னும் படிக்க வேண்டிய பக்கம் வரல. அவர் படிக்க வேண்டிய பக்கம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம படிக்காமல் போக முடியாது. அந்த பக்கத்தை படித்து அவர் தெளிவாயிடுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி பல பேரோட வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி எந்த நாள் நல்ல நாளாக அமையணும், நீங்கள் நினச்ச காரியங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக முடியணும்னு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.